அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். உங்களை சோல்ஃபுல் ஸ்டோரிஸ் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். நாம் இன்று பஞ்சமுக ஆஞ்சநேயரை பற்றி பார்க்க போகிறோம். ஆஞ்சநேயர்னாவே எல்லாருக்கும் தெரியும், பலம் நிறைந்தவர். நம்மால் செய்ய முடியாத காரியத்தை எல்லாத்தையும் நொடி பொழுதில் செஞ்சு முடிக்கக்கூடிய வல்லமை கொண்டவர். ராமாயணத்தில் ராவணன் ராமனுடன் போர் புரிந்தார் என்பது அனைவருக்கும் தெரியும். அந்த யுத்தம் இறுதிக்கட்டத்தை நெருங்கி கொண்டிருந்தது. ஒரு முறை ராமருக்கும் ராவணனுக்கும் நடந்த போரில் ராவணன் நிராயுதபாணியானான். கருணை கடலான ராமன் ராவணனை கொல்ல மனமின்றி இன்று போய் நாளை வா என திருப்பி அனுப்பிவிட்டார். இதன் மூலம் ராவணன் திருந்த ராமர் ஒரு வாய்ப்பு கொடுத்தார். ஆனால் அரக்க குணம் படைத்த ராமன் அளித்த மன்னிப்பு தான் திருந்துவதற்கு தான் என உணராமல் மீண்டும் ராமனுடன் போர் புரியவே நினைத்தான். மயில் ராவணன் என்ற மற்றொரு அசுரனது துணையுடன் போருக்கு கிளம்பினான். ராமனை அழிக்க மயில் ராவணன் கொடிய யாகத்தை நடத்த திட்டமிட்டான். இந்த யாகம் நடந்தால் ராமன் லக்ஷ்மணன் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என உணர்ந்த விபீஷணன் யாகத்தை தடுத்து நிறுத்த ஆஞ்சநேயரை அனுப்புமாறு ராமரிடம் கூறினான். ராமர் கூறியதன் பேரில் ஆஞ்சநேயர் யாகத்தை தடுத்து நிறுத்த கிளம்பும் முன் நரசிம்மர், ஹயகிரீவர், வராகர், கருடன் ஆகியவர்களை வணங்கி ஆசை பெற்றார். இந்த தெய்வங்கள் எல்லாம் போரில் ஹனுமன் வெற்றி பெற தங்களின் உருவ வடிவன் சக்தியை ஹனுமானுக்கு அளித்தனர். மூலம் ஆஞ்சநேயர் பஞ்சமுகம் கொண்டு விஸ்வரூபம் எடுத்து மயில் ராவணனை அழித்தார். இப்படி பஞ்ச முகத்தில் அவதாரம் எடுத்ததால் பக்தரின் தீர்க்க முடியாத குறைகளை தீர்த்து வைக்கும் அருளாற்றல் கொண்டவராக பஞ்சமுக ஆஞ்சநேயர் விளங்குகிறார். இவரை வழிபடுவோருக்கு நரசிம்மனின் அருளால் எடுத்த காரியத்தில் வெற்றியும் லக்ஷ்மி கடாட்சமும் உண்டாகும். ஹயகிரீவர் அருளால் அறிவாற்றலும் ஆன்மீக பலமும் கிடைக்கும். வராகரின் அருளால் மன துணிவு கிடைக்கும். கருடனின் அருளால் அனைத்து விதமான ஆபத்து விலகும். ஹனுமானின் அருளால் மன அமைதியும் சகல சௌபாகியமும் கிடைக்கும். பஞ்சமுக ஆஞ்சநேயர் வணங்குவோம், அனைத்து விதமான சகல சௌபாகியமும் பெறுவோம். நன்றிகள். வாழ்க வளமுடன்.